ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சைக்காலஜி ஆஃப் மணின்ற புக்கை பார்க்க போகிறோம். இப்போ அதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை படித்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரி, வாங்க போகலாம். இன் 2006 எக்கனாமிஸ்ட் ரிக் Malmendeer and Stephen Nagel from the National Burden of Economic Research. இந்த பேர் சொன்னால இவங்கெல்லாம் எக்கனாமிக் ரிசர்ச்சர் இருக்காங்க 50 வருஷமாக. த சர்வே ஆஃப் கன்சியூமர் ஃபினான்ஸ் டீட்டெயில் லுக் அட் வாட் அமெரிக்கன் டூ வித் தேர் மணி. அமெரிக்கன்ஸ் அவங்க பணத்தோடு என்ன பண்ணுறாங்க, சராசரி மக்கள் அவங்க பணத்தோடு என்னென்ன பண்ணுறாங்க டீட்டெயிலாக அவர் சொல்லியிருக்காரு. 50 வருஷம் சர்வீஸில் அவர் சொல்லியிருக்காரு. பார்க்கலாம் என்னன்னு சொல்லியிருக்காருன்னு. இன் தியரி பீப்புள் ஷுட் மேக் இன்வெஸ்ட் decision based on their goals and characteristics. Investment options available at them at the time. In theory people should make invest. In theory சராசரி மக்கள் ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறது கட்டாயமாக ஒரு டெசிஷன் ஒரு கோல்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனலாக ஒரு அவைலபிளாக இருக்காங்க. அங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது ஒரு அவைலபிளாக இருக்காங்க அமெரிக்காவில். இப்போ எக்ஸாம்பிள் சராசரி மனுஷனாக எல்லாத்துக்குமே அங்கே இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னென்ன தெரியும். இங்கே ஒரு அவைலபிளாக வச்சுருக்குறாங்க ஒரு ஆப்ஷனாக. ஸோ அதனால தான் அது ஒரு வல்லரசு நாடாக இருக்குது, உங்களுக்கே தெரியும். பட் தட் நாட் வாட் பீப்புள் டூ. பட் அது அவங்க பண்ணுறது கிடையாது. இன் எக்கனாமிக் ஃபவுண்ட் த பீப்புள்ஸ் லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ் ஆர் ஹெவிலி அப்ரோச். இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் எக்கனாமி பொறுத்து தான் அவர் டெசிஷன் எடுக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ சில பேர் பணக்காரங்களாக இருப்பாங்க, சில பேர் மிடில் கிளாஸாக இருப்பாங்க. ஸோ இவங்க மிடில் கிளாஸாக இருக்கவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு காசு இருக்காது. அதனால் அவங்க டெசிஷனை எடுக்க முடியாது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு காசு இருக்காது டெசிஷன் எடுக்கிறதுக்கு. காசுனால தான் டெசிஷன் எடுத்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். காசு இல்லைன்னா டெசிஷன் எடுக்க முடியும். ஸோ இது ஹை கிளாஸ் ஃபேமிலியாக இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட காசு இருக்கும், வசதியாகவும் இருப்பாங்க, எந்த ஸ்டாக் வேணால் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஹெவிலி அன்ரோச்டு டு த எக்ஸ்பீரியன்ஸ் தோஸ் இன்வெஸ்டர்ஸ். எக்ஸ்பீரியன்ஸாக இன்வெஸ்டர் ஆகலாங்க. அப்புறம் had their own generation especially experience early in their about life. Own generation especially experience early in their adult life. அதாவது அடல்ட் லைஃப்லேயே அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி அவங்க சொல்லி அந்த அனுபவத்தை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு அந்த அனுபவம் கிடைக்கிது, அப்படி தான் சொல்கிறாங்க. இஃப் யூ க்ரோ அப் when inflation was high, you invested less your money in bond. நீங்கள் வளரும்போது உங்கள் இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா, பணவீக்கம் அதிகமாக இருந்துச்சுன்னா, யூ இன்வெஸ்ட் லெஸ்ட் ஆஃப் யுவர் மணி இன் பாண்ட்ஸ். லேட்டர் லைஃப் கம்பேர் தோஸ் ஹூ க்ரோ அப் வென் இன்ஃப்ளேஷன் வாஸ் லோ. யார் இன்ஃப்ளேஷன் வழியாக ரொம்ப லோவாக பிறக்கிறாங்களோ அப்புறம் இன்ஃப்ளேஷன் மணி பாண்ட்ஸில் லேட்டராக தான் வைக்க முடியும். புரியல அது என்னன்னு. ஸோ இஃப் யூ ஹேப்பன் டு க்ரோ அப் வென் ஸ்டாக் மார்க்கெட் வாஸ் ஸ்ட்ராங். நீ வளரணுன்னா ஸ்டாக் மார்க்கெட் ஸ்ட்ராங்காக இருந்தது. யூ இன்வெஸ்ட் மோர் மணி இன் ஸ்டாக்ஸ். லேட்டர் லைஃப் கம்பேர் தோஸ் ஹூ க்ரோ அப் வென் ஸ்டாக்ஸ் ஆர் வீக். கம்பேர் டு, அதாவது ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணவங்க மற்றவங்களோட சேலரியோட எப்படி வீக்காக இருந்தது, அது மற்றவங்களோட சேலரியோட நீ ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி அதை ஏர்ன் பண்ணதுனால இருந்ததில் 2 பேர்த்து மணியில் யாரோட மணி அதிகமாக இருக்குது, யார் அதிகமாக மணி ஏர்ன் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஈவன் நீ ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீன்னா நீ ஸ்டாக்ஸில் மற்றவன் சம்பாதிச்ச காசை விட நீ ஸ்டாக்ஸில் சம்பாதிச்ச காசு அதிகமாக இருக்கும்
ஸ்டாக் மார்க்கெட் வீக்காக இருக்கும்போதும் சரி, நீ எப்போ இன்வெஸ்ட் பண்ணுறியோ அப்போ தான் அதிகமாக இருக்கும். நீ எப்போ இன்வெஸ்ட் பண்ணுறியோ, ஸோ அது லாங் டேர்ம் ப்ராசஸர் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு லாங் டேர்ம் ப்ராசஸராக அது கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் அது இன்னும் கொஞ்சம் நீ வீக்காக இருக்கும்போது கம்பேர் டு க்ரோ அப் வித் ஸ்டாக்ஸ் நீ அதிகமாக சம்பாதிச்சிருப்பேன். The economic wrote our feelings with just individual investors. ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ்க்கும் ஒரு ஃபீலிங் இருக்கும். எக்கனாமிக் எழுதுது, ஒன்றுத்தையும் எழுதுது. டு பியர் ரிஸ்க் டிபெண்ட் ஆன் பர்சனல் ஹிஸ்ட்ரி. ஒருத்தனுக்கும் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருந்தால் அவனோட பர்சனல் ஹிஸ்ட்ரியை டிபெண்ட் பண்ணி தான். இப்போ ஒருத்தர் ரிஸ்க் எடுக்கணும்னா அவனோட பாஸ்ட்டு, அவனோட பர்சனல் ஹிஸ்ட்ரி அதை பொறுத்து தான் இருக்கும். இப்போ சில பேர் மிடில் கிளாஸாக இருக்கலாம், ஹை கிளாஸாக இருக்கலாம். இப்போ ரிஸ்க் எடுத்து காசு போச்சுன்னா, லாஸ் ஆகிடுச்சுன்னா, இப்போ அவனால் ஹை கிளாஸில் இருந்தவங்கன்னா அது காசை ரெக்கவர் பண்ணிக்க முடியும். இதே மிடில் கிளாஸில் இருக்குன்னா அதுதான் அவனுக்கு காசே, எல்லா காசுமே போட்டிருப்பான். ஸோ அந்த காசை போச்சுன்னா அவன்கிட்ட காசு இருக்காது. ஸோ அதுதான் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருந்தால் ஹிஸ்ட்ரி பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஹிஸ்ட்ரின்றது தவிர இன்னொன்று இருக்குன்னா, அவங்க ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயப்படாமல் இருந்திருக்கலாம். ஸோ அவங்க லேர்ன் பண்ண விதம் வேறு மாதிரி இருந்திருக்கலாம். சில பேர் ரிஸ்க் எடுக்க பயப்பட மாட்டாங்க, அவங்க தான் அதிகமாக சக்ஸஸ் ஆனதே. ஸோ அவங்க ரிஸ்க் எடுக்க அதிகமாக பயப்பட மாட்டாங்க, அவங்க தான் அதிகமாக சக்ஸஸ் ஆனது. அதனால் நம்ம ரிஸ்க் எடுக்கிறது வந்து அவங்க பாஸ்டோட ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி தான் இருக்குது. Not intelligent or education or sophistic, just a dumb luck of where you were born. ஜஸ்ட்டு டம் மட்டும் கிடையாது, நீ எங்கேருந்து பிறந்தியோ அது மட்டும் இன்டெலிஜென்ஸ் கிடையாது. எஜுகேஷன் ஜஸ்ட் டம். முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு. நான் சொல்கிறது நாட் இன்டெலிஜென்ட் ஆர் எஜுகேஷன் ஆர் ஜஸ்ட் a dumb luck of when and you were born. நீ எங்கே பொறுக்கிறியோ அதை பேஸ் பண்ணி தான் உனக்கு இன்டெலிஜென்ட்டோ எஜுகேஷனோ உனக்கு கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து, இப்போ நீ எந்த என்விரான்மெண்ட்டில் பொறுக்கிறியோ அந்த என்விரான்மெண்ட் பேஸ் பண்ணி தான் நீ இருப்ப. எக்ஸாம்பிளுக்கு வந்து, இப்போ சில பேர் ஹை கிளாஸ் ஃபேமிலியில் ஒரு பையன் பிறக்கிறான். அவங்க என்ன பண்ணுவாங்க, பையனை படிக்க வைப்பாங்க, பையனுக்கு புது புது விஷயத்த சொல்லி தருவாங்க, நிறைய விஷயம் சொல்லி தருவாங்க, நல்லா கற்றுக்குவான். சின்ன வயசுலேயே ஒரு பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு கற்றுக் கொடுக்குறாங்க. இது இன்னொரு சைடு ஃபேமிலின்னு பார்த்திங்கன்னா, பையனுக்கு ஒன்றுமே கற்றுத்தரல, ரொம்ப அவங்க ஃபேமிலி ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது, பையனுக்கும் ஒன்றும் கற்றுத்தரல. அவன் பாக்கில் விட்றாங்க. ஒரு எதுவுமே சொல்கிறதில்ல பையனை, அந்த குழந்தைய எதுவுமே சொல்கிறதில்ல. ஸோ அவருக்கு இந்த என்வாயன்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி தான் அது அடாப்ட் ஆகி வளரும். அது அப்படின்னா தான் அதுக்கு தெரியும். நீ இருக்கிற இடம் தான் கரெக்ட், என்வாயன்மெண்ட் தான் கரெக்டான இடத்துல இருந்தினா கரெக்டாக இருப்பேன், இல்லைன்னா இருக்க மாட்டேன். The Financial Times interviewed Bill Gross, the famed bond manager, in 2019. பில் கிராஸ்ன்றவர் ஒரு இன்டர்வியூ பண்ணியிருக்காரு 2019. கிராஸ் admit that he would probably not to be where he is today if he had been born and decided earlier or later. When he is today, if he had been born decided earlier or later. His Gross career almost peaceful with generation clubs interesting.
the different how people have experienced money, how people have experienced in money. ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்? நாட் ஸ்மால் ஈவன் அமாங் தோஸ் யூ மைட் திங்க் pretty smaller. இப்போ கம்மியாகவே சம்பாதிக்கிறவங்களுக்கு அவங்களோட மணியை பற்றி எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அதை பற்றி இப்போ சொல்ல போகிறாங்க. டேக் ஸ்டாக் இஃப் யூ வேர் born in 1970 and SP so increase almost tenfold adjust for inflation. ஒரு ஸ்டாக் எடுத்துக்கங்க. நீங்கள் 1970 பிறந்தீங்கன்னா எஸ்ஐபி எஸ்பின்னு தெரியல, இன்க்ரீஸ் ஆல்மோஸ்ட் 10fold இன்க்ரீஸ் ஆகும். எஸ்என்பி வந்து 10fold இன்க்ரீஸ் ஆகும். அட்ஜஸ்ட் ஃபார் இன்ஃப்ளேஷன் பணம் வைக்கிறதுக்கு நிகராக டியூரிங் யுவர் டீன்ஸ் அண்ட் ஜோஸ் தட்ஸ் ஒரு அமேசிங் ரிட்டர்ன். நீங்கள் யங் ஏஜ்லேயே நீங்கள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் தரும்னு சொல்கிறாங்க. நீங்கள் எங்கேஜ்லேயே நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நல்லா அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ரிட்டர்ன்ஸ் தரும்னு சொல்கிறாங்க. 2 group of people separated by chance their birth year. 2 people அவரோட சேம் பர்த்டே இயரில் செப்பரேட் பண்ணியிருக்காங்க. தாட் லைஃப் வாஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் வியூ ஹவு ஸ்டாக்ஸ் மார்க்கெட் ஒர்க். ஒருத்தருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டாக்ஸ் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஒரு ஐடியா இருக்கும். சில பேர்த்துக்கு டிஃப்ரெண்ட்டாக ஸ்டாக் ஒர்க் ஆகும், இவனுக்கு வேறு டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம், இவன் வியூ வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் வாட் ஸ்டாக்ஸ் did in your teen to 20s born 1950 and 1970. Our inflation if you were born in 1960, American inflation during your teens 20s in your young. 1960 அமெரிக்கா வந்து பணவீக்கத்தில் during your teens your inflation when you are developing on base knowledge about how economic work. அப்போவே சின்ன வயசில் நீங்கள் எக்கனாமிக் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் தாராளமாக ஸ்டாக்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிடலாம். தேங்க்ஸ் அலாட். யூ ரிமெம்பர் கேஸ் லைன்ஸ் அண்ட் கெட்டிங் பே செக் அண்ட் ஸ்க்ராட்ச் அண்ட் நோட்டிசபிள் less for that once before them, but if you were born in 19, inflation being so low, your whole life was probably never close in your mind. அதுக்கு 1990 பிறந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹோல் லைஃபே ரொம்ப கஷ்டமாயிடும் ஸ்டாக்ஸில். உங்களுக்கு அது சப்போஸ் இப்போ ஸ்டாக்ஸில் நீங்கள் அந்த 1990 பிறந்து நீங்கள் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா சப்போஸ் லாஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு கிராஸ் இன் யுவர் மைண்ட் உங்களுக்கு அதுதான் தோணும், ஸ்டாக் மார்க்கெட் லாஸ் ஆகுது அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். அதனால் சொல்கிறாங்க பொறுமையாக லேர்ன் பண்ணி பொறுமையாக இருக்கணும். ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் பொறுமையாக இருந்து அதில் லேர்ன் பண்ணணும். ஓகே.